நான் தான் அப்பவே சொன்னேன்லங்க. லக்குங்க. அந்த பையனுக்கு லக்கு இருக்கு. லக்கு இருக்கிறதுனால தான் அந்த பையனுக்கு டக்கு டக்கு டக்குன்னு சக்ஸஸ் வந்துகிட்டே இருக்கு. இப்போ எப்படி செம தூள் பண்ணிட்டு போயிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? ஐயோ! நம்மளுக்குலாம் வராதுங்க. டெஃபினட்டா நம்மளுக்கு வரவே வராது. இதெல்லாம் சான்ஸே கிடையாது. ரிஸ்க்கு ஐய்யய்யோ! நம்மலாம் லைஃப்ல ரிஸ்க்லாம் இல்ல. நீங்க வேறங்க. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட சொல்றீங்களா? அப்படி இருக்கிறதும் போயிடுச்சுன்னா என்ன பண்றது? ஒண்ணுமே இல்லாம போயிரும். நீங்க வேற. ஐயோ! பயங்க. செம பயம். நான்லாம் அதெல்லாம் ட்ரை கூட பண்ண மாட்டேன். இருக்கிற கொஞ்சம் நஞ்ச பேரையும் கெடுத்து விட்ருவீங்க போல. நம்மலாம் ட்ரை பண்ண முடியாதுங்க. பயங்க. இல்லைங்க எங்கள் குடும்பம் ஒரு மாதிரி. நாங்கள் அந்த சைட்லாம் மாட்டோம். வேணாங்க விட்டுருங்க. எல்லாம் வேணாங்க விட்டுருங்கங்க. ஏங்க இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்துருப்பீங்கள்ல. நம்மளுடைய சர்க்கிள்லையுமே நிறைய பேர் இருந்திருப்பாங்கல்ல. இது எதுவுமே நெகட்டிவிட்டி வேர்ட்ஸ் அப்படிங்கிறது கிடையாது. கிரிட்டிசிசம். கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அடுத்தவங்கள ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் கமெண்ட் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது, ஹர்ட் பண்ணுறது, இதுவே தான் ஒரு வேலையாகவே. இவங்க என்ன பண்ணுறது அப்படின்னா, அடுத்தவங்களை மட்டும் கிரிட்டிசைஸ் பண்ணுறது, நம்மளை நாமளே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிறோம். அவங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்குவாங்க. இவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? தோற்றுருவோமோ ஏதாச்சும் ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அட்டெம்ப்ட் எடுத்து தோற்றுருவோமோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம்தான். தோற்றுருவோமோ அப்படிங்கிற அந்த பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எதையுமே ட்ரை பண்ண முடியாது. டெஃபினட்டாக எதையுமே ட்ரை பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் மட்டும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கிடைக்கும்ல. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஒரே ஒரு அட்டெம்ப்ட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ட்ரை பண்ணியிருக்கோம், அட்லீஸ்ட் நான் ட்ரை பண்ணி தோத்துட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஆனால் ட்ரையே பண்ணாமல் தோற்றுருவோமோ அப்படின்ட்டு அந்த ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா, கடைசி வரைக்கும் அவங்கள மாதிரி கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு ஆடியன்ஸ் சீட்டில் உட்காந்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். சிவகார்த்திகேயன் அழகாக ஒரு டைலாக் சொல்லியிருந்திருப்பார். நீ எது பேசுகிறதா இருந்தாலும் ஜெயிச்சுட்டு பேசு அப்படின்ட்டு இருந்திருப்பார். நான் கொஞ்சம் அதை ட்வீட் பண்ணி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நீ எது பேசுகிறதா இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு பேசு அப்படிங்கிறது தான். எது பேசுகிறதா இருந்தாலும் முயற்சி பண்ணிட்டு பேசு. முயற்சி பண்ணாமல் அடுத்தவங்களுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையவே கிடையாது. டெஃபினட்டாக எந்த தகுதியும் கிடையவே கிடையாது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் சம்திங் ஆர் கமெண்ட் சம்திங் ஆர் எனிதிங், முயற்சி பண்ணிட்டு பேசு அப்படிங்கிறது தான். ட்ரை அண்ட் தென் ஸ்பீக்.